Very good morning, students. Today now we are going to discuss about the topic is Introduction to Windows and MS Office 2007. Windows, what is a Windows? Windows is one of the operating system, okay? And MS Office is the best suited software for office automation. It was developed by the Microsoft Corporation in USA. எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எம்எஸ் ஆஃபீஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இந்த எல்லாமே எம்எஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு அப்ளிகேஷன் செட் ஆஃப் பேக்கேஜாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் 2000 இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன, செகண்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்ன, அதுக்கடுத்து எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, நியூ ஃபீச்சர்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ் 2007 இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். ஏ கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ். Software can be classified into two types. There are, first one is the system software, second one is the application software. What is the system software? System software na enna? Yeah, system software that is required by all the computers and it's common for all the computers. System software அப்படிங்கிற வந்து ஒரு எல்லா கம்ப்யூட்டருக்கும் வந்து மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் நீடட் இட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷனிங். எல்லா கம்ப்யூட்டரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தேவை, சரிங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் அஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கோடிங்கு ஏதோ ப்ரோக்ராம்ஸு, அதுக்கடுத்து வேறு ஏதாவது லெட்டர்ஸு, வேறு ஏதாவது நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்கக்கூடியதை வந்து கீபோர்டு மூலிமா கொடுக்குறோம்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், சிஸ்டத்துக்கும் நமக்கும் வந்து இன்டர்ஃபேஸ் ரெண்டும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து மெஷின் லாங்குவேஜ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரோட ஒர்க்கு. கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேரோட ஒர்க்கு. இட் இஸ் ஏ செட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம். அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். தட் ரன்ஸ் ஆல் த டைம் இன் த கம்ப்யூட்டர் டு மேனேஜ் ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிற வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து கோடிங் மூலியமாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா. அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆர் அசம்பிளர் அப்படிங்கிற வந்து அசம்பிளர் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட் அசம்பிளி லாங்குவேஜ் கோடு இன்டு மெஷின் கோடு. இந்த அசம்பிளர் அப்படிங்கிற வந்து அசம்பிளி லாங்குவேஜ் கோடில் வந்து மெஷின் கோடு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது வந்து அசம்பிளர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து கம்பைலர் ஆர் யூஸ்டு டு டிரான்ஸ்லேட் இன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டு பைனரி லாங்குவேஜ். கம்பைலர் அப்படிங்கிற வந்து அது என்ன பண்ணோம்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பைனரி லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக கம்பைலர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டர்பிரிட்டர் இஸ் ஏ ப்ரோக்ராம். இன்டர்பிரிட்டருங்கிற ஒரு ப்ரோக்ராம் தட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் கோட் இன் டைரக்ட்லி. இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணோம், டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கு வந்து கோடிங்கை வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் வந்து இன்டர்பிரிட்டர் அப்படின்னு பேர். அது இன்டர்பிரிட்டர் கேன் கன்வெர்ட் எ சோர்ஸ் கோடு. அந்த இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிற வந்து சோர்ஸ் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணோம், லைன் பை லைனாக கன்வெர்ட் பண்ணோம், அதுக்கடுத்து வந்து இல்லை யூனிட் பை யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்கிறது. லோடர் அப்படின்னு சொல்லுவோம். லோடர் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் நமக்கு லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸு, ப்ரோக்ராம்ஸு, ஃபைல்ஸு எல்லாம் லோட் பண்ணி வச்சு ப்ராசஸ் கரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து லோடர் அப்படின்னு பேர். கொடுக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் தாம் இஸ் பாப்புலர்லி நவுன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பென்டியம் சிப். இவர் வந்து பென்டியம் சிப் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் இன்வென்ட் பண்ணார். அதனால் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் பென்டியம் சிப் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து அது வந்து வினோதாம் அப்படிங்கிற வந்து, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து based on the applications and usage of operating system may be classified into CUI, GUI. CUI அப்படிங்கிற வந்து CUI stands for character user interface. GUI stands for graphical user interface. First one is the CUI. CUI operating system was fully command based. CUI ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற வந்து ஃபுல்லாக கமாண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். அதுக்கான ரிசல்ட்டை வந்து இமீடியட்டாக டிஸ்பிளே பண்ணும். யூசர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமெம்பர் ஆல் த கமாண்ட்ஸ் அண்டு
apply the same perform a task. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் CUI பேஸ்டு OS is MS-DOS. அந்த CUI அப்படிங்கிற வந்து நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து உடனே டிஸ்பிளே பண்ணோம். அந்த CUI எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணியிருக்குன்னா MS-DOS அப்படிங்கிற வந்து மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பேர். செகண்ட் வந்து GUI பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் டோட்டலி பிக்சர் பேஸ்டு. GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கிறது வந்து ஃபுல்லாக பிக்சரை பேஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? Here the users are expected to use the icons to perform a task. அந்த ஃபுல்லாக பிக்சரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா விண்டோஸ் வந்து ஒரு டோட்டலி பிக்சர் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரிமெம்பரிங் த கமெண்ட்ஸ் இஸ் நோ மோர் நீடட். அது கமாண்ட் வந்து அதிகமாக தேவைப்படாது. கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது அந்த பிக்சர் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் விண்டோஸ். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா விண்டோஸுங்கிறது ஒரு GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் USA. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எந்த கம்பெனி டெவலப் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் USA மீன் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டிசைன் ஃபார் சால்வ் த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஆஃப் த யூசர். அந்த வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் யாருக்கா ஒரு யூசருக்கு பர்டிகுலர் ப்ராப்ளம் என்ன வருது அப்படிங்கிற வந்து சால்வ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து திஸ் வில் நாட் பி காமன் ஃபார் ஆல் த கம்ப்யூட்டர்ஸ். அது வந்து காமனாக வரக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லையும் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டிசைன் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேனாட் பி யூஸ்டு இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மெனூஸ் வந்து ஃபுட்டு தோசை இட்லி பொங்கல் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணும். இப்போ அதே வந்து ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் பயோடேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு பயோடேட்டா வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும். இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஸ்கூலில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதே வந்து இன் த சேம் வே software designed for hospital management cannot be put into use in the hotel management. For example ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஷண்டோட டீட்டெயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லையோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லையோ யூஸ் பண்ண முடியாது. ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக சாஃப்ட்வேர் வந்து கோடிங் வந்து டெவலப் பண்ணணும். சரிங்களா? But there are some application software packages which are common in nature and can be used by all the users. அது வந்து ஒரு சில அப்ளிகேஷன் வந்து காமனாக இருக்கும். இப்போ MS ஆஃபீஸ்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் இதெல்லாம் வந்து எல்லா கம்ப்யூட்டர்லேயும் வந்து காமனாக இருக்கும். ஆனால் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் MS ஆஃபீஸில் வரும். இருந்தாலும் அது வந்து காமனான அப்ளிகேஷன் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜஸ், presentation packages, database application are common for all the users. இந்த MS ஆஃபீஸுக்கு வந்து காமனாக எல்லா யூசர்ஸுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. வேர்டு ப்ராசஸர் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து வேர்டு ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்து MS எக்ஸல், அதை வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லுவோம். அது வந்து இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ப்ரெசன்டேஷன் பேக்கேஜ் பவர் பாயிண்ட் PPTன்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக அதை வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் ஒரு டேட்டாஸ்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதெல்லாம் வந்து காமனாக எல்லா யூஸரும் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். MS ஆஃபீஸ் அப்படிங்கிற வந்து காமனாக ஷார்ட்டாக வந்து ஒரே ஒரு நேம் சொல்லுவோம், MS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சப்டிவிஷன் 4 இருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா 6th A, 6th B, 6th C, 6th Dன்னு 4 டிவிஷன், 4 இல்லை 4 or 5 டிவிஷன் இருக்குங்களா? அதே மாதிரி சேம் வே ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? MS Office most suitable software for office automation. Office automation refers to all the activities carried out in the office like typing and saving letters, taking multiple copies of reports and is circulating the same, creating presentation for meeting, handling numeric data, maintenance of accounts, drawing charts, etc. MS Office is the best suited software for office automation. It was developed by Microsoft Corporation USA.
இதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் பேக்கேஜ். அதில் எல்லா ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர், அதில் வந்து டைப் பண்ணுற லெட்டர்ஸ் டைப் பண்ணுறது, இந்த லெட்டர்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அதில் வந்து மல்டிபிள் காப்பீஸ் நிறைய காப்பீஸ் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறது, ரிப்போர்ட் அண்ட் சர்க்குலேட்டிங் ரிப்போர்ட் வந்து ஆன்லைன் அனுப்புறது, ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறது, ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் நியூமரிக் டேட்டாஸ்லாம் வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இப்போ ஸ்கூலு, காலேஜு, பேங்க்கு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்ஸ் இது மாதிரி இதெல்லாம் அக்கௌண்ட்டெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ட்ராயிங் ஏதாவது புதுசாக ஆர்கிடெக்சர் ட்ராயிங், கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணுறது எக்ஸெட்ரா. இது மாதிரி எல்லாம் எதில் பண்ணுவாங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வந்து டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸே இருக்குன்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு டிசைன், ஒரு டபுள் ஃப்ளோரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, செகண்ட் ஃப்ளோர் ஒன்று, 3 அடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ் ஆஃபீஸ் அதில் வந்து இந்த ஷேப்ஸ் டூவில் எடுத்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு மல்டிமீடியா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதுலேயும் அந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன்லேயும் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணலாம், ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணலாம். இல்லை எம்எஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறோம், ஹோம் இருக்குன்னா அந்த ஹோம் வந்து எப்படி வந்து ஹவுஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்ராயிங் ஃப்ளோ சார்ட் போடுவோம். அந்த ஃப்ளோ சார்ட் போட்டு அந்த ஃப்ளோ சார்ட் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிளேஸில் இந்த இடத்துல ஒரு கிச்சனு, இந்த இடத்துல சமையல் ரூம், இந்த இடத்துல வந்து ஹாலு, இந்த இடத்துல வந்து டைனிங் ரூமு, இந்த இடத்துல வந்து சாமி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிசைன் பண்ணுவோம். அது மாதிரி இது வந்து ட்ராயிங், கிராஃப்ஸ், நிறைய கிராஃப்ஸ் ஏதாவது லொக்கேஷன் வந்து டிசைன் பண்ணுறது, ஹைவே ஏதாவது டிசைன் பண்ணுறது, ஏதாவது ட்ராயிங் புதுசாக ஏதாவது ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து செய்யலாம். சரிங்களா? எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற வந்து பெஸ்ட் சூட்டட் சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இது ஒரு ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் ஒரு பெஸ்ட் சூட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எந்த கம்பெனி வாஸ் டெவலப் பை த மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். அந்த மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணிச்சு. அது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ், அதில் எம்எஸ் ஆஃபீஸோட ஹிஸ்ட்ரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் ஃபார் விண்டோஸ் ஆஃபீஸ் 1.0 was released on November 19, 1990. It includes Word 1.1, Excel 2.0 and PowerPoint 2.0. ஃபஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 1.0 தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனிச்சு. அது வந்து November 1990 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு 1.1, எக்ஸல் 2.0 அண்ட் PowerPoint 2.0 இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட நெக்ஸ்ட் பேக்கேஜ் அட்வான்ஸாக வந்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 3.0 அப்படின்னு சொல்லுவோம். அது வாஸ் ரிலீஸ் ஆன் CD-ROM அண்ட் August 13, 1992. It included Word 2.0, Excel 4.0 and PowerPoint 3.0. And the next package successful as Microsoft 3.0 was released on August 13, 1992 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அதில் வந்து CD-ROM CD அப்படின்னா வந்து காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். சிடியில் வந்து டேட்டாஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்பை, ஒரு ஹார்ட் டிஸ்க்குங்கிறத ஒரு போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணாங்க. சரிங்களா? அதில் வந்து அட்வான்ஸாக வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்டு 2.0, எக்ஸல் 4.0 அண்ட் PowerPoint 3.0 இதெல்லாம் வந்துச்சு. அதில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வித் சம் மாடர்ன் ஃபீச்சர்ஸ், அதோட வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க அடுத்து வரக்கூடிய வெர்ஷன்ஸில். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் பேக்கேஜ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து 4.3 அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 4.3ன்னு சொல்லுவோம். வாஸ் ரிலீஸ் ஆன் CD-ROM ஆன் June 2, 1994. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 4.3 ரிலீஸ் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 2, 1994 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அதில் அதில் வந்து நியூவாக கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. வேர்டு 6.0 அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸு, எக்ஸல் 5.0 அண்ட் PowerPoint 4.0, மெயில் 3.2 அண்ட் ஆக்சஸ் 2.0 இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணுறாங்க, அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து August 13, 1995 தென் ஆஃபீஸ் 95 இந்த மைக்ரோசாஃப்ட் 4.3யோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தான் ஆஃபீஸ் 95 அப்படின்னு சொல்கிறது. August 13, 1995 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து ரிலீஸ் அலாங் வித் த விண்டோஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Windows 95 அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் வெர்ஷன்ஸ்
to have the same versions number for all major component products. Office 95 கொண்டு வராங்க. அந்த Office 95 சேம் நேம் வந்து நம்ம விண்டோஸ் 95 அப்படிங்கிறது வந்து அந்த வெர்ஷன்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓஎஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் 97 அதோட அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 97 அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் ரிலீஸ்ட் ஆன் December 13, 1997 ஃபியூச்சரிங் வேர்டு 97, எக்ஸல் 97, PowerPoint 97 அண்ட் மெயில் 97. அதில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னா December 13, 1997 வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து வேர்டு, எக்ஸல் 97, PowerPoint, மெயில் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸாக வந்துருக்கு. இட் வாஸ் பப்ளிஷ்ட் ஆன் ஏ CD-ROM அண்டு CD-ROம்ங்கிறது காம்பேக்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். ரோம் ஒன் ஆஃப் த பர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஆன் எ செட் ஆஃப் 45 ஃப்ளாப்பி டிஸ்க் 3.0 inch dimension. It become Y2K safe with the service release to the latest versions of package which supported the Windows 95. Office 2000 was released on January 27, 1999. It included Word 2.0, Excel, Word 2000, Excel 2000 and PowerPoint 2000. இதில் வந்து ஆஃபீஸ் 97 அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 ஃப்ளாப்பி டிஸ்க் ஃபஸ்ட்டு வந்து சிடிலாம் வரதுக்கு முன்னாடி ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ட்டபிள் ஸ்டோரேஜை வந்து தனியாக ஒரு சிடி மாதிரி எடுத்து இன்சர்ட் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதில் வந்து 3.5 inch டைமென்ஷன் இருக்குது அதோட ஃப்ளாப்பி டிஸ்கோட சைஸு. அது Y2K அதோட சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்காக Y2K அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2 அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணாங்க. அதோட அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுறதுன்னா விண்டோஸ் 95 அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 2000 அப்படின்னு சொல்லுவோம். January 27, 1999 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட அட்வான்டேஜஸ் வேர்டு 2000, எக்ஸல் 2000 அண்ட் PowerPoint 2000 வந்து நியூவாக வருது அதிலேருந்து. அதோட அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் XP ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம் விண்டோஸ் XP அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோசாஃப்ட் XPயில் வந்து அதாவது சேம் நேமாக வச்சு தான் விண்டோஸ் XP அப்படின்னு சொல்கிறது. ஆன் May 31, 2001 அப்படிங்கிற வந்து ஆஃபீஸ் XP வந்து ரிலீஸ் ஆனிச்சு. த பிகம் த லாஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் விச் சப்போர்ட்டட் த Windows 98, Windows ME, Windows NT 4.0. அதில் வந்து ஆஃபீஸ் பேக்கேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறது Windows 98, Windows ME, Windows NT 4.0 இதுக்கெலாம் வந்து என்னென்னா ஆஃபீஸ் XP வந்து சப்போர்ட் பண்ணுது. XP அப்படிங்கிற வந்து எக்ஸ்டென்சிபிள் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். NTனா நியூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2001 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. May 31, 2001 வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆஃபீஸ் XP ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற வந்து. அதுக்கடுத்து வந்து ஆஃபீஸ் 2003 அது வந்து அஃபிஷியல் ரிலீஸ்ட் ஆன் November 17, 2003. அது வந்து ஆஃபீஸ் 2003 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. November 17 வந்து 2003 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் த லாஸ்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் டு சப்போர்ட்டட் Windows 2000 and the first Office package to implement XP styled icons which would be common in future editions of Office. அதில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. XP ஸ்டைல்டு ஐகான்ஸ்லாம் சின்ன ஐகான்ஸாக வந்து ஐகான்ஸ் அப்படிங்கிறது தமிழில் வந்து சின்னங்கள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பேக்ரவுண்டில் வந்து மை கம்ப்யூட்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னு, டெலிட் நம்ம டெலிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து வந்து இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்து என்ன பண்ண டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து அந்த சின்ன ஐகான்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த இதை வந்து பார்க்குறாங்க. ஆஃபீஸ் 2003 அப்படிங்கிறதுல வந்து நெக்ஸ்ட் வந்து ஆன் January 13, 2007 ஆஃபீஸ் 2007 ரிலீஸ்ட் ஃபியூச்சரிங் டு த 2007 Office, Word, Excel and PowerPoint. Office 2007 was broadly released along with Windows Vista and contains entirely new graphical user interface, popularly referred as Fluent User Interface. The Office 2007 January 13, 2007 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வெர்ஷன்ஸ் வந்து 2007ங்கிறது வந்து அதில் வந்து Word, Excel and PowerPoint. Office 2007 ப்ராட் ரிலீஸிங் அலாங் வித் விண்டோஸ் விஸ்டா. அதில் வந்து விண்டோஸ் விஸ்டா அப்படிங்கிறத வந்து ஒன்று வந்து நியூவாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதில் வந்து FUI அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு அப்ரிவேஷன், ஃப்ளூயண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி அதில் வந்து இந்த ஃப்ளூயண்ட் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்ணாங்க ஆஃபீஸ் 2007. ஆஃபீஸ் 2007 ரிலீஸ் ஆன வந்து காமன் லோகோ ஃபார் ஆஃபீஸ் 2003 to 2007.
காமனாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வெர்ஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு பிக்சர் தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து காமனாக ஒரே ஒரு லோகோ வைக்கிறாங்க. நிறைய பிக்சர் வைக்கிறதுக்காக சிம்பிளாக ஒரே ஒரு லோகோ, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னால் ஒரு லோகோ பிக்சரை கொடுத்து அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லோகோ ஒன்று, காமனான ஒரு லோகோ ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்டேஜஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 அப்படின்னு சொல்லுவோம். June 15, 2010 அந்த 2010 June 15 வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த பேக்கேஜை வந்து. ரிலீஸ்ட் இந்த ஃபியூச்சரிங் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்டேட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் அண்ட் சேஞ்ச்டு யூசர் த எக்ஸ்பீரியன்ஸ். அது ஈஸியாக ஒரு ஃபைலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து அதில் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ஸ் டு சிப் இன் போத் 32 and 64 bit and is the debut of free online versions of Word, Excel and PowerPoint. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 32 bit and 64 bit இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறது, ஆன்லைன் வெர்ஷன்ஸ்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி வேர்டுக்கு எக்ஸல் பவர் பாயிண்ட் இதுக்கெலாம் வர மாதிரி ஒரு பிட்டு வந்து புதுசாக வந்து கொண்டு வராங்க. 34 and 64 பிட்டில் வந்து கொண்டுட்டு வராங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ரீசன்ட் வெர்ஷன்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 2010க்கு அப்புறம் நியூவாக ரீசெண்டான வரக்கூடிய வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் ரிலீஸ்ட் இன் டியூரிங் 2012. அது 2012 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இட் ஆஃபர்ஸ் எனிவேர் ஆக்சஸ் டு இமெயில் அண்ட் காலண்டர்ஸ், ஆஃபீஸ் வெப் அப்ளிகேஷன், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், கான்ஃபரன்ஸ் அண்ட் ஃபைல் ஷேரிங். ஆஃபீஸ் 365 cloud based application making easy to communicate, create and share good. இந்த ஆஃபீஸ் 365 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இமெயில்லாம் ஆஃபீஸ் 97லேயே வந்தது. ஆஃபீஸ் 97ல் வந்து அதோட கொஞ்சம் அட்வான்டேஜாக காலண்டரு, ஆஃபீஸ் வெப் அப்ளிகேஷன், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், கான்ஃபரன்ஸு, ஃபைல் ஷேர் பண்ணுறது, ஆஃபீஸ் 365 க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன் மேக் பண்ணுறது, ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, கிரியேட் எ ஷேர் இன் க்ளவுட், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அது மூலிமா ஷேர் பண்ணிடுறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக சிஸ்டம் மூலிமா நெட்வொர்க் மூலிமா ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் 2013. இன் ஆஃபீஸ் 2013 வேர்டு has the capabilities of inserting video and audio online as well as broadcasting on the net have been implemented. Excel will feature a new tool for filtering data in timeline and the integration of advanced trigonometric function. PowerPoint will include more templates than the previous versions as well as increased number of transition. அந்த ஆஃபீஸ் 2013 வந்து புதுசாக நியூவாக இன்சர்ட் பண்ணுறாங்க. வீடியோ ஆடியோ ஆன்லைனில் வந்து நியூவாக இன்சர்ட் பண்ணுறாங்க. அதான் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. வேர்டு ஹஸ் த கேபபிலிட்டிஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் ஆடியோ அண்ட் வீடியோ ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ப்ராட்காஸ்டிங் அண்ட் நெட் ஹேவ் பீன் இம்ப்ளிமெண்டட். நெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதோட எக்ஸல் ஃபியூச்சர்ஸ் டேட்டாஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டாவில் வந்து எடுக்கிறாங்க. அதோட வந்து டைம்லைன் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் அட்வான்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வந்து அந்த இதில் வந்து ஆஃபீஸ் 2013 வந்து யூஸ் பண்ணாங்க. சரிங்க. அது இல்லாமல் பவர் பாயிண்ட் வில் இன்க்ளூடட் மோர் டெம்ப்ளேட் த ப்ரீவியஸ் வெர்ஷன். அது முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, டெம்ப்ளேட் நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. அஸ் வெல் அஸ் இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரான்சிஷன். இந்த ட்ரான்சிஷன் வந்து அதிகமாக அதில் வந்து என்ன வருது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.